வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே 5 தலைமுறையாக குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு வக்பு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதால் பரபரப்பான சூழல் உருவாகியிருக்கிறது. வக்பு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியது ஏன் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இறையன்காடு என்ற ஊராட்சியில் காட்டுக்கொள்ளை என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 500 வீடுகளில் 5 தலைமுறைகளுக்கு மேல் பொதுமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கான சொத்து பத்திரம், மின் இணைப்பு, குடிநீர் குழாய் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களையும் வைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள 300 வீடுகள் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் இருப்பதால் அதற்குரிய வாடகையை செலுத்த வேண்டுமென்றும் வக்பு வாரியம் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் 5 தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறோம் என்றும் தங்களிடத்தை அபகரிக்கும் முயற்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். பத்திரத்திலிருந்து நாங்க வரி கட்டின்னு இருக்கிறோம். கரண்ட் பில்லு, கொழா வரி, வீட்டு வரி எல்லாமே நாங்க எங்க பேர்ல கட்டின்னு இருக்கிறோம். அதனால அவங்க நோட்டீஸ் விட்டதுனால அவங்க இடம் சொல்லிக்க முடியாது. நாங்க காலங்காலமா இங்க தான் சார் வசிச்சு வரோம். 5-6 தலைமுறையா அங்க இருக்கிறோம். இது எங்களுக்கு சொந்தமான வீடுன்னு தான் இந்நாள் வரைக்கும் நாங்க நினைச்சுன்னு இருந்தோம். பார்த்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் வீட்டுக்கு வந்தது சார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி இது மசூதிக்கு சொந்தம், நீங்க எல்லாம் காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னில இருந்து எங்களுக்கு ஒன்னும் சாப்பிட முடியல, தூங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு நிஜமாவே. இதனிடையே இந்து மக்கள் முன்னணி கோட்ட பொறுப்பாளர் மகேஷ் தலைமையில் கடந்த 11ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை நேரில் சந்தித்து அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். இந்த நிலையில் 1959ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட அந்த இடம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்றும் முறையாக குத்தகைக்கு எடுக்க பல முறை அப்பகுதி மக்களை வலியுறுத்தியதாகவும் நோட்டீஸ் அனுப்பிய முத்தவள்ளி சையத் சதாம் கூறுகிறார். இந்த வக்ஃபானது 1959 தமிழ்நாடு கெசட்ல ரெஜிஸ்டர் வக்ஃப் தான். லேண்ட் பார்ட்டிஷன்ல கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கு. ஈவன் நீங்கள் பெர்ஃபார்மா ரிப்போர்ட், எங்கள் வக்ஃப் போர்டு பெர்ஃபார்மா ரிப்போர்ட்லையும் இட் ஹேஸ் பீன் கிளியர்லி மென்ஷன், அதாவது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த காட்டுக்கொள்ளை கிராமத்தில் உள்ளது சர்வே 2 சர்வே எங்களுடைய வக்ஃபு சார்ந்ததுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. குடியிருப்பவர்களை அங்கிருந்து அகற்றுவது நோக்கமில்லை என்றும் குடியிருப்பவர்கள் பட்டா வாங்க முயற்சித்ததாலேயே நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய சூழல் உருவானதாக சையத் சதாம் கூறியிருக்கிறார். முறையாக டிஎஸ் செட்டில்மெண்ட் போடுங்க, 11 மாதம் டிஎஸ் செட்டில்மெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் தரவாடகை கட்டிடுவாங்க. அப்போ தான் நீங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லி நான் பல முறை அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். ஆனால் அவங்க அது பெருசாக பயன் போட்படுத்தல. அதாவது நாங்கள் எவிக்ஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த சம்பவம் இரு சமுதாய மக்களுக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்தி உள்ளதால் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.